கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் நேஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் 9/7/2025 புதன்கிழமை மதியம் சரியாக 1:50. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே காணொலியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். இன்றைய தினத்திலும் இந்த என்னுடைய முகவரியிலே கிறிஸ்து கோட்டை என்கிற பெயரை இடத்தின் பெயராக அல்லது தெருவின் பெயராக பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட, ஊராட்சி சம்பந்தப்பட்ட பதிவேடுகளில், அதாவது இந்த தீர்வ ரசீது, சரிங்களா, சொத்து வரி ரசீது, அதில் கிறிஸ்து கோட்டையை ஆட் பண்ணி தரும்படியாக கொடுத்திருந்த அந்த மனு சம்பந்தமாக இன்றைய தினத்திலே களக்காடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு சென்று உயர்திரு வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ அவர்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கி தான் சந்திக்க முடிந்தது. அப்புறம் அவங்கக்கிட்ட இந்த விவரத்தெல்லாம் சொன்னேன். கேட்டுட்டு கவர்மெண்ட் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய தெரு பெயர்கள், ஊர் பெயர்கள், இவைகளில் இருக்கக்கூடிய மதம் சம்பந்தப்பட்ட, ஜாதி சம்பந்தப்பட்ட பெயர்களை நீக்கும்படி அரசாங்கம் உத்தரவு போட்டு அதை செயல்படுத்த துவங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி கிறிஸ்து கோட்டை அப்படின்னு சொல்லி சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாங்க. அப்புறம் அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள மேனேஜர் அவங்கள கூப்பிட்டு வர சொன்னாங்க. அவங்களும் வந்தாங்க. 2 பேரும் பேசினாங்க கொஞ்சம். ஏன்னா இப்போ அரசாங்கம் தெரு பெயர்களில், இந்த மாதிரி பெயர்களில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர், அப்புறம் மதம் சம்பந்தப்பட்ட பெயர், அவைகளை நீக்கும்படி உத்தரவு பிறப்பித்து அது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத வச்சு பேசினாங்க. சரி, நாங்கள் மாவட்ட பஞ்சாயத்து அவங்கக்கிட்டலாம் நாங்கள் கலந்து பேசிட்டு உங்களுக்கு பதில் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, முடியாது அப்படின்னு சொல்லி பதில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அரசாங்கம் அப்படி உத்தரவு போட்டிருக்குதான் அன்பானவர்களே. ஆகவே கிறிஸ்து கோட்டை அப்படிங்கிறத எனக்கு சேர்த்து கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் நான் போராடுவேன். இது ஒரு கிறிஸ்தவ மத ஸ்தாபனம். ஆகவே இந்த பெயரில் நீங்கள் தந்து தான் ஆகணும்னு சொல்லி நான் போராடுவேன். சரிங்களா, அன்பான தெய்வ பிள்ளைகளே. அது மட்டும் இல்லை, தெரு பெயர்களில், ஊர் பெயர்களில் இருக்கிற ஜாதி பெயர், அப்புறம் மதம் சம்மந்தப்பட்ட பெயர்களை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ என்னுடைய தீர்வு ரசீதில் சுத்தாங்க கோயில் தெரு பெருமாள் குளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அதை நீக்கி ஆகணும்ல. பெருமாள் குளத்தில் சுத்தாங்க கோயில் தெரு இருக்குது, சிஎஸ்ஐ சர்ச் தெரு இருக்குது. அப்போ ஆன்லைனில் அதையெல்லாம் நீக்கணும்ல. பார்க்கலாம் அன்பானவர்களே, அதை நீக்கி தானே ஆகணும். அப்போ அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை. எது எப்படியோ அன்பானவர்களே, எல்லாமே கர்த்தர் நன்மைக்கு தான் செய்வார். சரிங்களா, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன். ஆகவே எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒருவேளை எனக்கு அவங்க முடியாது அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாலும் நான் மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவேன்.
என்ன என்கிட்ட பண வசதி தான் இல்லை, அதான் ஒரு பெரிய கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னுடைய சொந்தத்தில் ஒரு மகளுக்கு, அவளுடைய மகளுக்கு, அதாவது பேத்திக்கு பெர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது பெர்த் சர்டிஃபிகேட்டில் இன்சில் இல்லை, ஆனால் அவளுடைய ஆதார் கார்டில் இன்சில் இருக்குது. ஆகவே பெர்த் சர்டிஃபிகேட்டில் இன்சில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அன்பானவர்களே, அதுக்காக நான் அன்றைக்கி களக்காடு நகராட்சிக்கு போனேன். ஏன்னா அந்த பிள்ளை பிறந்தது களக்காட்டில். சரிங்களா? போய் இந்த விவரத்தை சொன்னேன். அவங்க அதற்கான காரியங்களெல்லாம் செஞ்சுருக்காங்க. என்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முக்கே 50 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுங்க, அப்புறம் அந்த பிள்ளை படிக்க ஸ்கூல்லேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க, ஆதார் கார்டு, எனக்கு அப்பா அம்மாவுக்குள்ள ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்போ அப்பாவும் அம்மாவும் இதில் கையெழுத்து போட்டு யாராவது ஒரு ஆள் இங்கே வந்தால் போதும், அப்பாவோ அம்மாவோ இங்கே வந்தால் போதும் அப்படின்னாங்க. அந்த விவரத்தை நான் அந்த மகளுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிம்மா அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம், ஆனால் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, ஏன்னா ஆஃப்லைனில் உள்ள எல்லா பர்த் சர்டிஃபிகேட்லேயும் இன்சில் இருக்காது. யாருக்குமே இன்சில் இருக்காது. எங்கள் வீட்டில் ஒருத்தர் உண்டு, அவருக்கும் இன்சில் கிடையாது. சரிங்களா? இப்போ இனி இதெல்லாம் கரெக்ட் பண்ணும்போது அவரும் இன்சில் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம உதவி கண்டிப்பாக தேவைப்படும். நான் இல்லாமல் பண்ண முடியாது. அப்பா அம்மா கையெழுத்து இல்லாமல், அப்பா அம்மா மனு கொடுக்காமல் பண்ண முடியாது. அவங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் எல்லாமே பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, பண்ணி கொடுக்க போகிறோம்ல. ஆகவே அன்பானவர்களே, அதனால் சிக்கல்லாம் இருக்குது. ஏதோ சொந்தக்காரன் கேட்டான் அப்படின்னு சொல்லி அப்பாவை கழட்டி விட்டாச்சு. ஆனால் அப்பா இல்லாமல் ஒரு கதையும் நடக்காது. ஏன்னா ஆண்டவர் அப்படி கொண்டு சிக்கலில் மாட்டி வச்சுருக்காருல்ல. சரிங்களா? நானும் கொஞ்சம் விளையாடி தான் பார்ப்பேன். சரிங்களா? முன்னால் மாதிரிலாம் நான் என்னமோ பரிதாபம்லாம் பட மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப அனுபவிச்சிட்டோம்ல. அதனால் நானும் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் காட்டுவேன். அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ணி கொடுத்துட மாட்டேன். 18,000 ரூபாய் முதல்ல ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்றவன். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா அந்த உறவெல்லாம் நான் விட்டு வெளியே வந்தாச்சு. என்னுடைய தயவு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் 18,000 ரூபாய் ஃபஸ்ட்டில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்றவன். அன்பானவர்களே, ஆகவே இப்போ எல்லாம் நான் இன்றைக்கி நகராட்சி அலுவலகத்துக்கு போனோம்ல, ஃபுல்லாக நிறைய பெர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் வந்திருக்கு ஃபார்ம். நான் போயிருக்கும்போது கூட ஏர்வாடியிலேருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ஸ்கூலில் படிக்கிற மகளுக்கு அந்த மாதிரி இன்சில் சேர்க்கறதுக்கு. ஏன்னா பழைய பெர்த் சர்டிஃபிகேட்டில் யாருக்குமே இன்சில் கிடையாது. சரிங்களா? அவருக்குள்ள ஆதார் கார்டு, அவங்க அம்மாவுக்குள்ள ஆதார் கார்டு, கூட பிறந்தவங்களுக்குள்ள ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து அந்த பிள்ளை பிறந்தது களக்காட்டில். ஆகவே இப்போ அதெல்லாம் ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. நான் ஏதோ சும்மா கதை சொல்லுதான் நினச்சிட்டு இருக்காங்க. அன்பானவர்களே, உங்களுக்கும் அந்த பிரச்சனை வருது. அதனால் அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள். அந்த எச்சரிப்புக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன். நான் ஒன்றுமே போடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். ஆனாலும் இது ஆவியானவருடைய ஒரு ஏவுதல்னால இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. அன்பானவர்களே, சரிங்களா? ஆமாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பாதம் பணிந்து உம்மையே